J.K. Rowling's Harry Potter and the Chamber of Secrets, Chapter 2, Dobby's Warning. ஹாரி கத்தி கூச்சல் போட்டுடாம எப்படியோ சமாளிச்சு நிறுத்திட்டான். ஆனா ஒரு நூல் இழையில தான்னு சொல்லணும். பெட்டு மேல இருந்த அந்த குட்டியான உயிரினத்துக்கு வவ்வால் மாதிரியான காது நல்ல பெரிய சைஸ்லயும் நல்லா உப்பி உருண்டு திரண்டு இருந்த டென்னிஸ் பால் கணக்கான கண்களோடவும் இருந்தது. ஹாரிக்கு அதை பார்த்ததுமே தெரிஞ்சிடுச்சு, இன்னைக்கு காலையில கார்டன்ல புல்வெளி வழியா தன்னை பார்த்துக்கிட்டு இருந்தது இதுதான்னு. ரெண்டு பேரும் ஒருத்தங்க உத்து பார்த்துக்கிட்டாங்க. ஹால்ல இருந்து வந்த டட்லியோட குரல் ஹாரி காதுல விழுந்தது. நான் உங்க கோட்ஸ் எடுத்துக்கவா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மேசன் அப்படின்னு. அந்த உயிரினம் பெட்ல இருந்து கீழே இறங்கி அதோட மெல்லிய கூர்மையான மூக்கு கார்பெட்ல படுற அளவுக்கு தலையை கீழே குனிஞ்சு தன்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்குச்சு. கையையும் காலையும் உள்ள விடுறதுக்காக கிழிக்கப்பட்ட தலவாணி உரையதான் அது போட்டுட்டு இருக்குங்கிறத ஹாரி கவனிச்சான். ஹலோ அப்படின்னு ஹாரி கொஞ்சம் பதட்டமா சொன்னான். ஹாரி பாட்டர் அப்படின்னு அந்த உயிரினம் ஹை பிட்ச்டு வாய்ஸ்ல சொன்னது நிச்சயமா கீழே கேட்டிருக்கும் அப்படின்னு ஹாரிக்கு உறுதியா தோணுச்சு. ரொம்ப காலமா டாபி உங்களை சந்திக்க காத்துக்கிட்டு இருக்கேன் சார். இது எனக்கு எவ்வளோ பெரிய கௌரவம். தேங்க்யூ அப்படின்னு சொன்ன ஹாரி சுவரை ஒட்டினபடியே நடந்து போய் பெரிய கூண்டுல தூங்கிக்கிட்டு இருந்த ஹெட்விக்கு பக்கத்துல இருந்த டெஸ்க் அண்ட் சேர்ல உட்கார்ந்தான். என்ன வகையான உயிரினம் நீ அப்படின்னு கேட்க நினைச்ச ஹாரி அது ரொம்ப மோசமா இருக்கும்னு யோசிச்சு அதுக்கு பதிலா யார் நீ அப்படின்னு கேட்டான். டாபி சார், ஜஸ்ட் டாபி, டாபி த ஹவுஸ் எல்ஃப் அப்படின்னு அந்த உயிரினம் சொன்னது. ஓ அப்படியா அப்படின்னு சொன்ன ஹாரி, நான் சொல்றேன்னு நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத, ஆனா ஒரு ஹவுஸ் எல்ஃபை இப்ப என்னோட பெட்ரூம்ல வச்சுக்கிறதுக்கு இது சரியான நேரம் இல்லை அப்படின்னு சொன்னப்போ ஆண்ட் பெட்டோனியாவோட சத்தமான போலியான சிரிப்பு லிவிங் ரூம்ல இருந்து கேட்டது. ஹாரி அப்படி சொன்னதை கேட்டு அந்த எல்ஃப் தலையை கீழே தொங்க போட்டுக்குச்சு. நீ தப்பா எதுவும் நினைச்சுக்காத, உன்னை சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு ஹாரி சட்டுன்னு சொல்லிட்டு, ஆனா ஏதாவது குறிப்பிட்ட காரணம் இருக்கா நீ இங்க வந்ததுக்கு அப்படின்னு கேட்டான். ஓ ஆமா சார் அப்படின்னு டாபி ரொம்ப உத்வேகமா பதில் சொன்னது. டாபி என்ன சொல்றதுக்காக வந்திருக்கான்னா சார், அது கொஞ்சம் கஷ்டம் சார், டாபிக்கு எப்படி தொடங்குறதுன்னு தெரியல. சரி நீ முதல்ல உட்கார அப்படின்னு ஹாரி ரொம்ப பணிவா சொல்லிட்டு அவனோட பெட்டை சுட்டி காமிச்சான். திடீர்னு அவனை பயமுறுத்துற வகையில அந்த எல்ஃப் வெடிச்சு செதறி அழுக ஆரம்பிச்சது. ரொம்ப சத்தமான அழுக அது. சிட் டவுனா அப்படின்னு புலம்புனபடியே நெவர் 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 அப்படின்னு கத்தி அழுக ஆரம்பிச்சது. ஹாரிக்கு கீழ்த்தளத்துல இருந்து கேட்ட குரல்கள் தடுமாறுற மாதிரி தோணுச்சு. ஓ என்னை மன்னிச்சிடு அப்படின்னு ரகசியமான குரல்ல சொன்ன ஹாரி, உன்னை கஷ்டப்படுத்தணும்லாம் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னா. என்னது டாபிய கஷ்டப்படுத்துறதா அப்படின்னு அந்த எல்ஃப் ரொம்ப திணறலா கேட்டது. இதுவரை எந்த ஒரு மந்திரவாதியாலையும் டாபி சரிசமமா உட்கார சொல்லப்பட்டதே இல்ல. ஹாரி அதை அமைதிப்படுத்தி அதே சமயம் ஆறுதல் சொல்ற விதமா மறுபடியும் டாபிய போய் பெட்ல உட்கார சொன்னான். அது அங்க விக்கி அழுதபடியே உட்கார்ந்திருந்ததை பார்க்க பெரிய ரொம்ப அழுக்கான பொம்மையாட்டம் இருந்தது. கடைசியா எப்படியோ சமாளிச்சு அது தன்னைத்தானே கட்டுப்படுத்திக்கிச்சு. அன்பும் கருணையுமா கலங்கின அதோட மிகப்பெரிய கண்களால ஹாரிய வச்ச கண்ணு வாங்காம பாத்துச்சு. அநேகமா நீ இதுவரை டீசென்டான விசார்ட்ஸ் யாரையும் பார்க்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹாரி அதை உற்சாகப்படுத்த முயற்சி பண்ணினான். மறுத்து தலையாட்டின டாபி எந்த முன்னறிவிப்பும் இல்லாம வேகமா போய் ஜன்னல்ல அதோட தலைய ரொம்ப உக்கிரமா போட்டு இடிச்சுக்க ஆரம்பிச்சது. கூடவே பேட் டாபி பேட் டாபின்னு கத்திக்கிட்டே, ஐயோ நிறுத்து என்ன பண்ற அப்படின்னு கிசுகிசுப்பான குரல்ல கத்திக்கிட்டே ஹாரி அதை வேகமா ஜன்னல்ல இருந்து இழுத்து மறுபடியும் பெட்ல உட்கார வச்சான். இதுக்கு நடுவுல ஹெட்விக் வேற அலறி அடிச்சு பயங்கர சத்தமா க்ரீச்சுன்னு கத்திக்கிட்டு தன்னோட ரெக்கையால அதோட மிகப்பெரிய கூண்டுக்குள்ள அடிச்சுட்டு கடந்தது. டாபி தன்னைத்தானே தண்டிச்சுக்கணும் சார் அப்படின்னு சொன்ன அந்த எல்ஃபோட கண்ணு திடீர்னு ஒன்னு சந்திச்சுக்கிற மாதிரி குறுக்கி போச்சு. டாபி கிட்டத்தட்ட தன்னோட குடும்பத்தை பத்தியே தப்பா பேசிட்டான் சார். டாபி சேவை செய்யற மந்திரவாதி குடும்பம் சார். டாபி ஒரு ஹவுஸ் எல்ஃப். கடைசி வர அந்த ஒரே குடும்பத்துக்கு சேவை செய்ய கட்டுப்பட்டிருக்கேன். நீங்க இருக்கிறது அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஹாரி ரொம்ப ஆர்வமா கேட்டான். டாபிக்கு உடனே உடம்பு நடுங்குச்சு. ஐயோ இல்ல சார் இல்ல, டாபி உங்களை வந்து இங்க சந்திச்சதுக்காக ரொம்ப கடுமையா தண்டிச்சுக்கணும் சார். ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா சார் டாபி அவனோட காதை கொண்டு போய் அவன் டோர்ல வச்சு சாத்திக்குவான். ஆனா நீ உன் காதை கொண்டு போய் அவன் டோர்ல வச்சு சாத்திக்கிட்டா அவங்க அதை கண்டுக்கவே மாட்டாங்களா? சந்தேகம்தான் சார். டாபி எப்பவும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தன்னைத்தானே தண்டிச்சுக்கணும் சார். அவங்களும் டாபியை அப்படியே பண்ணிக்க விட்டுடுவாங்க சார். சில நேரம் கூடுதல் தண்டனை கொடுத்துக்க சொல்லி ஞாபகம் கூட படுத்துவாங்க. ஆனா நீ ஏன் தப்பிச்சு ஓடிடக்கூடாது? அதுக்கு என் குடும்பம் என்னை விடுவிக்கணும் சார்.
என்னோட குடும்பம் டாபியை எப்பயும் விடுவிக்காது. டாபி சாகுற வரை தன்னோட குடும்பத்துக்காக சேவை செய்யணும் சார். ஹாரியோட கண்கள் நிலைச்சு பார்த்துச்சு. இன்னும் 4 வாரம் இங்க இருந்து ஓட்டணும்ன்றத யோசிச்சு நான் தான் ரொம்ப பாவம்னு நினைச்சேன். ஆனா நீ சொல்றத பார்த்தா டர்ஸ்லீஸே பரவாயில்ல போல, கொஞ்சமாவது மனுஷத்தன்மையோட நடந்துக்கிறாங்க. என்னால உனக்கு எந்த உதவியுமே செய்ய முடியாதா அப்படின்னு கேட்டு முடிச்ச அடுத்த நிமிஷமே ஹாரிக்கு தான் இதை சொல்லாம இருந்திருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிற நிலைமை வந்துச்சு. டாபி மறுபடியும் நன்றியுணர்வுல கலங்கி போய் புலம்ப ஆரம்பிச்சது. ப்ளீஸ் அப்படின்னு ஹாரி பதறி போய் மெல்லமான குரல்ல ப்ளீஸ் அமைதியா இரு அப்படின்னு சொன்னான். டர்ஸ்லீஸ் கேட்டுட போறாங்க, அவங்களுக்கு மட்டும் நீ இங்க இருக்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். ஹாரி பாட்டர் டாபிக்கு உதவட்டுமான்னு கேக்குறாரு. டாபி உங்களோட மேன்மைய பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் சார், ஆனா உங்களோட நல்ல குணத்தை பத்தி டாபிக்கு தெரியாமலே போயிடுச்சு. ஹாரிக்கு சட்டுன்னு முகம் மாறி போனது. நீ என்ன பத்தி என்ன கேள்விப்பட்டியோ, ஆனா அது அத்தனையும் வெறும் உளறல் தான். நான் ஹாக்வர்ட்ஸ்ல டாப் ஆஃப் த இயர் கூட கிடையாது, ஹெர்மாயினி தான் அது. அவ அப்படின்னு ஏதோ சொல்ல தொடங்கி ஹாரி உடனேயே பேச்ச நிறுத்தினான். ஏன்னா ஹெர்மாயினிய பத்தி யோசிச்சப்ப அவனுக்கு ரொம்பவே மனசு வலிச்சது. ஹாரி பாட்டருக்கு பணிவும் அடக்கமும் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு பயபக்தியோட சொன்ன டாபியோட உருண்டை கண்கள் மின்னுச்சு. அந்த பேர் சொல்லப்படாதவருக்கு எதிரான வெற்றிய பத்தி ஹாரி பாட்டர் எதுவுமே சொல்லல. யாரு, வால்டமோர்ட்ட பத்தியா அப்படின்னு ஹாரி கேட்டதோ டாபி அவசரமா அதோட பெரிய சைஸ் வவ்வால் காதுகளை கைகளை வச்சு மூடிக்கிட்டு முனக ஆரம்பிச்சது. அந்த பேரை சொல்லாதீங்க சார், அந்த பேரை சொல்லாதீங்க. ஓ சாரி அப்படின்னு அவசரமா சொன்ன ஹாரி, ஆமா எனக்கு தெரியும், நிறைய பேருக்கு அந்த பேரை சொல்ல பிடிக்கிறது இல்ல. என் ஃப்ரெண்ட் ரான் கூட அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு சட்டுன்னு பேச்ச நிறுத்தினான். ஏன்னா ரானை பத்தி யோசிக்கவும் அவனுக்கு ரொம்ப மனசு வலிச்சது. ஹாரிய நோக்கி முன்பக்க சாஞ்ச டாபியோட கண்கள் குண்டு பல்பு மாதிரி அகல விரிஞ்சது. டாபி கேள்விப்பட்டான் அப்படின்னு கரகரப்பான குரல்ல, சில வாரங்களுக்கு முன்னாடி ஹாரி பாட்டர் டார்க் லார்ட 2வது தடவையாவும் சந்திச்சாரு. அப்புறம் ஹாரி பாட்டர் மறுபடியும் தப்பிச்சிட்டாரு. ஹாரி தலையசைச்சு கேட்டுக்கிட்டு இருந்தான். திடீர்னு டாபியோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சது. சார் அப்படின்னு திணறலாம். அது அணிஞ்சிருந்த அழுக்கான பில்லோ கவரோட முனையால முகத்தை தொடச்சபடியே, ஹாரி பாட்டருக்கு துணிவும் தைரியமும் ரொம்ப ஜாஸ்தி. ஏற்கனவே பல ஆபத்துகளை துணிவோட சந்திச்சிருக்காரு. ஆனா டாபி ஹாரி பாட்டரை எச்சரிச்சு பாதுகாக்க வந்திருக்கான். அதுக்காக அவன் டோர்ல அப்புறமா காதை வச்சு சாத்திக்கிற நிலைமை வந்தாலும் பரவாயில்லன்னு ஹாரி பாட்டர் ஹாக்வர்ட்ஸுக்கு திரும்பி போக கூடாது. டாபி அப்படி சொல்லி முடிச்சதும் அங்கு நிலவுன பேரமைதி ஸ்பூன்ஸ் அண்ட் நைஃப்ஸோட உரசல்லையும் அங்கிள் வெர்னானோட உரத்த குரலையும் கேட்டு ஒரு வழியா முடிவுக்கு வந்தது. என்ன அப்படின்னு ரொம்ப தடுமாற்றத்தோட ஹாரி கேட்டான். ஆனா நான் திரும்பி போயே ஆகணும். செப்டம்பர் 1 அடுத்த டேர்ம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஒரு விஷயத்த யோசிச்சுதான் ஒவ்வொரு நாளையும் நான் இங்க கஷ்டப்பட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இங்க இருக்கிறது எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியாது. நான் இங்க இருந்தாலும் என் மனசு சுத்தமா இங்க ஒட்டவே இல்ல. நீ வாழ்ற அதே உலகம் தான் என்னோடதும். ஹாக்வர்ட்ஸ் தான் நான் இருக்க வேண்டிய இடம். நோ 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 அப்படின்னு கீச் குரல்ல கத்துன டாபி வேகமா தலைய மறுத்து இல்லன்னு ஆட்டினப்போ அதோட பெரிய காது மடங்கி படபடன்னு அடிச்சுக்குச்சு. ஹாரி பாட்டர் எங்க பாதுகாப்பா இருப்பாரோ அங்கதான் அவர் இருக்கணும். அவரு ரொம்ப மேன்மையானவரு, ரொம்ப நல்லவரு, அவரை இழந்துட முடியாது. ஒருவேளை ஹாரி பாட்டர் ஹாக்வர்ட்ஸுக்கு திரும்பி போனா அது அவர் உயிருக்கே ஆபத்தாகிடும். ஏன் அப்படி அப்படின்னு ஹாரி ரொம்ப ஆச்சரியமா கேட்டான். சதி நடக்குது ஹாரி பாட்டர். இந்த வருஷம் ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூல் ஆஃப் விட்ச் கிராஃப்ட் அண்ட் விசார்டில ரொம்ப பயங்கரமான சம்பவங்கள் எல்லாம் நடத்த சதி நடக்குது அப்படின்னு மெல்லிய குரல்ல கிசுகிசுப்பா சொன்ன டாபியோட உடம்பு முழுக்க சட்டுன்னு நடுங்குச்சு. இத பத்தி டாபிக்கு பல மாசங்களுக்கு முன்னாடியே தெரியும் சார். ஹாரி பாட்டர் தனக்கு தானே ஆபத்தை விளைவிச்சுக்க கூடாது, அவரு ரொம்ப முக்கியம் சார். உடனே என்ன பயங்கரமான விஷயம், யாரு சதி பண்றா அப்படின்னு ஹாரி கேட்டான். திடீர்னு டாபி வினோதமா திணறலா ஒரு சத்தம் போட்டுட்டு ரொம்ப மூர்க்கமா அது தலைய போய் சுவர்ல மோதிக்க ஆரம்பிச்சது. ஆல் ரைட் அப்படின்னு கத்துனபடியே ஹாரி அந்த எல்ஃபோட கைய பிடிச்சு அதை தடுத்து நிறுத்தினான். சரி, உன்னால அதை சொல்ல முடியாது, எனக்கு அது புரியுது. ஆனா நீ என்னையே எச்சரிக்கிற. சட்டுன்னு அவன் மூளைய ஒரு விரும்பத்தகாத எண்ணம் தாக்குச்சு. ஒரு நிமிஷம் இரு, இதுல வால்ட், ஓ சாரி, இதுல யூனோஹுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நீ ஆமா இல்லன்னு தலைய மட்டும் ஆட்டு அப்படின்னு ஹாரி அவசரமா கேட்டான். ரொம்ப வருத்தமா சுவரை ஒட்டி தலைய சாஞ்சு நின்னுகிட்டு இருந்த டாபி மெல்லமா மறுத்து தலையாட்டுச்சு. இல்ல, he who must not be named இல்ல சார் அப்படின்னு சொன்ன டாபியோட கண்கள் அகல விரிஞ்சது. அது ஹாரிக்கு ஏதோ குறிப்புணர்த்த முயற்சி பண்ணின மாதிரி தெரிஞ்சது. ஆனாலும் ஹாரி ரொம்ப குழப்பத்திலையும் பதட்டத்திலையும் இல்ல இருந்தான். அவனுக்கு சகோதரன் யாரும் இருக்காங்களா என்ன, இல்லதானே அப்படின்னு கேட்டான். டாபி இல்லன்னு தலையாட்டுச்சு. ஆனா அதோட கண்கள் முன்னைய விடவும் அகலமா விரிஞ்சிருந்தது.
அப்போ வேற யாரால ஹாக்வர்ட்ஸ்ல பயங்கரமான சம்பவங்களை நடத்திட முடியும்னு என்னால யோசிக்க கூட முடியல அப்படின்னா ஹாரி. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அங்கதான் டம்பிள்டோர் இருக்காருல்ல, உனக்கு டம்பிள்டோரை தெரியும் இல்லையா அப்படின்னு கேட்டான். டாபி ரொம்ப மரியாதையா தலைய கீழே குனிஞ்சது. இதுவரை ஹாக்வர்ட்ஸ்க்கு கிடைச்சதுலயே சிறந்த ஹெட் மாஸ்டர் ஆல்பஸ் டம்பிள்டோர். டாபிக்கு தெரியும் சார். ஹீ ஹூ மஸ்ட் நாட் பி நேம்ட் அவரோட சக்திகளின் உச்சத்துல இருந்த காலகட்டத்திலேயே அவருக்கு சரிக்கு சமமான சக்திகளோட டம்பிள்டோர் விளங்குனதை பத்தி டாபி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா சார், டாபியோட குரல் அவசரமா கிசுகிசுக்க ஆரம்பிச்சது. டம்பிள்டோர் கிட்ட இல்லாத சக்திகளும் உண்டு, ஒரு டீசென்டான விசார்ட் கிட்ட இல்லாத சக்திகள். ஹாரி தடுத்து நிறுத்துறதுக்குள்ளேயே டாபி கட்டில இருந்து கீழே குதிச்சு ஓடி போய் ஹாரியோட டெஸ்க் லாம்ப் எடுத்து வேகமா தலையில அடிச்சுக்கிட்டு காது கிழிய அலற ஆரம்பிச்சது. கீழ்த்தளத்துல திடீர்னு ஒரு பேரமைதி. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஹாரியோட இதயம் ரொம்ப வேகமா படபடக்கிற வகையில ஹாலுக்கு வந்த அங்கிள் வெர்னானோட குரல், இந்த குட்டி பையன் டட்லி தான் டிவிய மறுபடியும் ஆன் பண்ணி விட்டுட்டு வந்துட்டான் அப்படின்னு கேட்டது. சீக்கிரம் வார்ட்ரோப்குள்ள அப்படின்னு ரொம்ப அவசரமா சொன்ன ஹாரி டாபிய பிடிச்சு உள்ள அடைச்சு கதவை சாத்திட்டு வேகமா பெட்ல போய் உக்காந்த அதே நிமிஷம் டோர் ஹேண்டில் திரும்பிச்சு. நீ இங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அங்கிள் வெர்னான் பல்ல கடிச்சபடியே ஹாரி முகத்தை ஒட்டி அவர் முகத்தை கொண்டு வந்து உக்கிரமா கேட்டாரு. சரியா ஜாப்பனீஸ் கால்ஃபர் ஜோக்ல வர பஞ்ச் லைன் சொல்றப்ப நீ எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்ட. இதுக்கு மேல இங்க இருந்து ஒரு சத்தம் வந்துச்சுன்னா நாம ஏண்டா பிறந்தோன்னு நீ நினைக்கிற நிலைமை வந்துடும், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ரொம்ப மோசமான முறையில வேகமா நடந்து போயிட்டாரு. நடுங்கினபடியே ஹாரி டாபிய வார்ட்ரோப்ல இருந்து வெளியே விட்டான். பாத்தியா இங்க எப்படி இருக்குன்னு, நான் எதனால ஹாக்வர்ட்ஸ் திரும்ப போகணும்னு சொல்றேன்னு இப்பயாவது புரியுதா? எனக்குன்னு இருக்கிற ஒரே இடம் அதுதான். அது மட்டும் இல்லாம எனக்கு அங்க நண்பர்களும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹாரி பாட்டருக்கு ஒரு தடவை கூட லெட்டர் எழுதாதவங்களையா சொல்றீங்க அப்படின்னு டாபி ரொம்ப தந்திரமான துணியில கேட்டது. அநேகமா அவங்க. ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு முகத்தை சுழிச்சபடியே, என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு லெட்டர் எழுதலன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஹாரி கேட்டான்.